பிரைஸ் தி லார்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை, இந்த வசனத்தில் இதோட விளக்கத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு மறந்துடும், நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், வாசிக்கிறேன் கேளுங்க. தேவன், அதாவது கடவுள், நம்மை அதிகமாக நேசித்ததால் மனிதர்களாகிய நாம் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக, இயேசுவின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக, அதாவது அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, பரலோகத்திற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் பல பாடுகள் பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து மரித்தார். 3 நாட்களுக்கு பின் உயிரோடே எழுந்தார். அதாவது மரணத்தை ஜெயித்தார். திரும்ப அவர் வரப்போகிறார். ஸோ இப்போது இயேசுவை விசுவாசிக்காத யாரும் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது, நித்திய ஜீவனை அடையவும் முடியாது, உங்களுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க நரகத்துக்கு தான் போயாகணும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷனே, எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு இதுவும் உங்களை காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக வாழ்ந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியும். இல்லைனா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா, செத்ததுக்கப்புறம் நீங்கள் செத்தீங்க. ஓகே, ஏன்னா இதை விட கஷ்டமாக இருக்கும் நரகம். நரகத்தை பற்றி ஒரு வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்க சீக்கிரமாக தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு காஸ்பலை அறிவிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸையாவது ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை அந்த வீடியோஸையாச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டி சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா காலம் ரொம்ப ரொம்ப கடைசி காலமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.